இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். டாக்டர் ஆறுமுகம் சாமி கண்ணு பூசாரி ஃபேஸ்புக்கில் இருந்து தமிழக மக்கள் மிகவும் எதிர்பார்க்கும் மதிப்பிற்குரிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தேசிய பாஜக முன்னிலைப்படுத்த மறுப்பது ஏன்? இது உங்களுடைய ஒரு தப்பான அபிப்பிராயம். தமிழ்நாட்டுக்கு திரு அண்ணாமலை அவர்களை லான்ச் செய்தது, அறிமுகப்படுத்தியதே பாஜக தாங்கிற மறந்துடக்கூடாது. உங்கள் யாருக்கும் திரு அண்ணாமலையை தெரியாத போது, அவர் தன்னுடைய கடமையை செவனே கர்நாடகாவில் செஞ்சுட்டு காவல்துறை அதிகாரியை செஞ்சுக்கிட்டு இருந்த போது அவரை பேசி கரைச்சி இங்கே கூட்டு வந்தது எல்லாமே மென்டாரிங் பண்ணி விதைச்சி அந்த மரத்தை அவ்வளோ பெருசாக வளர வச்சதே பாஜக தான். அதனுடைய அகில இந்திய தலைமை தான், டெல்லி தலைமை தான். அவர்களுக்கு நிறைய கணக்குகள் இருக்கின்றன. அவங்க ஒரு தொலைதூர பார்வை கொண்டவர்கள். நமக்கு அந்த அளவுக்கு அந்த ராஜதந்திரங்கள் புரியாது. அதை அண்ணாமலை மிக அருமையாக புரிந்து கொண்டிருக்கிறார். என அவரை இங்க நர்ச்சர் பண்ணி கொண்டு வந்தது யாருன்னு அவருக்கு தெரியும். அவர்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரியும். அவங்க ஃபியூச்சர்ல இவரை என்ன மாதிரிலாம் வளர்த்து விடுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால பிஜேபி ஹாப்பியா இருக்கு, திரு அண்ணாமலை ஹாப்பியா இருக்கு. உங்களை போன்ற அண்ணாமலை ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தலைமை மீதும் திரு அண்ணாமலையுடைய செயல்பாடு மீதும் நம்பிக்கை வைத்து நீங்க செயல்பட்டீங்கன்னாலே சரியா இருக்கும். நீங்களும் ஆளாளு கிளம்பி அப்படி இருக்கு அப்படின்னு அமித்ஷாக்கு ஒண்ணுமே தெரியல, சந்தோஷ்ஜிக்கு ஒண்ணுமே தெரியல, நட்டாக்கு ஒண்ணுமே தெரியல, நிதின் நபீன் என்னத்தை கண்டாரு, நரேந்திர மோடி டெல்லி பார்த்திருக்காரு. நீங்களா அவர்களுடைய ஐக்கியூவை நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கொஞ்சம் கட்சி பயன்படுத்திக்கிற இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதனால ஏன் பயன்படுத்த முடியாது, ஈகோ எல்லாருக்கும் தடுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க மதுரையில் இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு. சாணக்கியால போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுல பாருங்க, அவர் கட்சியை சரியா பயன்படுத்திக்காம இருக்குதா, கட்சி அவர் செயல்பாடு சரியா பயன்படுத்திக்காம இருக்காருங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் உங்களுக்கு கிடைக்கும். பின்னி பெடல் எடுத்து திரு விஜய் பற்றியும் திமுக பற்றியும் எல்லா பற்றியும் போட்டு பெடல் எடுத்துட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது, பாஜக எவ்வளவு இயல்பா இருக்கிறாங்க, பாஜக கட்சி தாவியர்கள் பற்றி என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறாருங்கிறத நீங்க பாருங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய நேர்மையை தயவுசெய்து சந்தேகிக்காதீங்க. அண்ணாமலையை பாஜக பயன்படுத்திக்கிறது பற்றின அந்த நேர்மையை சந்தேகிக்காதீங்கன்னு சொல்றேன். சோ பாஜகவும் அண்ணாமலையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. நீங்க யாராவது இடையில புகுந்துட்டு நான்லாம் நரேந்திர மோடியுடைய ஆதரவாளர், நான்லாம் அண்ணாமலையோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புகுந்து குழப்பி விடாம இருந்தா சரி. அண்ணாமலையும் பாஜகவும் பிரிக்க முடியாத ஒரு அங்கங்கள் நீங்க தேச புரிஞ்சுங்க. அண்ணாமலை இஸ் பார்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் பிஜேபி நீட்ஸ் அண்ணாமலை. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. கட் பண்ணிட்டாரு, நல்லா சொல்லுங்க. பிரகாஷ் யூடியூப்ல இருந்து, வாட் க்ரூஷியல் ரோல் வில் அண்ணாமலை பிளே இன் திஸ் அசெம்பிளி எலெக்ஷன்? 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு அண்ணாமலை சர்வப்பரி தியாகம் செய்து எல்லா விதமான உழைப்பையும் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் அதில் ஒரு மிக திறமையானவர், நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக உழைக்கக்கூடியவர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், இரவு பகல் பாழாம உழைப்பார் அப்படிங்கிற ஒரு மாநில தலைவராக இருந்தபோது நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். இன்னமும் கூட கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய உழைப்பு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரதான் இருக்கும். வேற எதுவும் அவருக்கு நோக்கம் இருக்கும் நான் நம்பல. அரியலூர்ல இருந்து அண்ணன் முருகேசன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் முருகேசன், சொல்லுங்க. என்னோட கேள்வி என்டிஏல அண்ணாமலைக்கு சரியான முக்கியத்துவம் தரலங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மாதிரி பிஜேபியும் பெரிய லெவல் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரல. இந்த கேள்வி நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க. நீங்க இந்த புரோகிராமத்துக்கு கொஞ்சம் திருப்பி பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த கேள்வி பதில் சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. எஸ் மா, ஒன் மோர் क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन.